ஆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து நம்மளை பலுகவும் பெருகவும் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா லேவி ராகமத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என் கண்ணு உங்க மேல நோக்கமா இருக்கு. The God who looks on us to grow and increase in our life. தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து நம்மளை பழுகவும் பெருகவும் செய்கிற தேவன் என்று சொன்ன. போன வாரத்தில் பார்த்தோம், உன்னோட பிறப்பின் வர்த்தமானமாவது எப்படியா இருந்தோம், எப்படியா நம்மளை அழைத்தாரு. அப்போ அந்த நம்மளை பார்த்த ஆண்டவர் நம்ம மேல அவர் கண்ணோக்கமாகவே இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை, நம்முடைய பெருக்கத்தை, நம்முடைய குரோத்தை அவர் பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம அழைச்சது, நம்மளை நடத்தினது, நம்மளை தெரிஞ்சு கொண்டது எல்லாமே அவர் நம்மளை பார்த்ததுனால தான். இதை ஒரு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னால், நான் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு, அதாவது ஆண்டவருக்குள்ளாக நான் பிறப்பதற்கு அடையாளமாக இருக்குது. என்னைக்கு நான் யாருமே என்னை கண்டு கொள்ளாத போது என்னை ஒருவர் கண்டார். அப்போ நான் அவரை அறிந்து கொள்ளும்போது இது என்ன சொன்னால், நான் அவராலே பெற்றெடுக்கப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் யாரால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் பிறந்த, we are born of God. அல்லேலூயா. நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு வேதத்தில் பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம், ஆமென், 32ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருக்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது 18 வசனத்தை வாசிங்க. 32:18. நினையாமல் போனாய், நீ பெற்ற தேவனை மறந்தார். அல்லேலூயா. அப்போ என் மேல இந்த கண்ணோக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கண்ணோக்கமா இருக்கிறது நான் இதை போன வாரம் இந்த பிறந்த குழந்தைக்கு அடையாளமாக லைட்டாக மைல்டாக வச்சுங்கப்பா. பிறந்த குழந்தைக்கு நான் அடையாளமாக உங்களுக்கு சொன்னேன். அப்போது வயிற்றில் இந்த கரு உருவாகும் போது வேதம் சொல்லுது, தாவீது சொல்கிறான், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்னை ஜெனிப்பித்தவர் அவர் தான், என்னை பெற்றெடுத்தவரும் அவர் தான். அல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, ரெண்டாவது உன்னை பெற்ற தேவன். அந்த இடத்துல மறந்தா என்று சொல்லப்படுகிறது. பட் ஆனால் நம்ம யாரால தான் பிறந்திருக்கிறோம்? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கைக்கு, ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொன்னால், தேவனால் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தாங்க என்னை பெற்றெடுத்தாரு. அவர் தாங்க என்னை பெற்றெடுத்து என் கருவில் இருக்கும்போது அவருடைய கண்ணு என் மேலே நோக்கமாக இருந்தது. ஆமீன். இவனு கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ என் நாமத்தை அறியாதிருந்த, நீ என்னை அறியாதிருந்தோம், என்னை பற்றி உனக்கு தெரியாதுப்பா, பட் உன்னை குறித்து நான் அறிந்தேன், என் நாமத்தை உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தரித்திருக்கிறேன் என்று அழகா சொல்றாரு. அப்படி சொன்ன ஆண்டவர் இப்போ பிறந்துட்டோம், ஆண்டவருக்குள்ளாக பிறந்துட்டோம். இப்போ வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். 1:13, யோவான் 1:13. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர் இயர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க? நீங்களும் நானும். யாருங்க அப்படின்னா, நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஆமாம், தேவன் எங்களை பெற்று. நம்ம நினைக்கலாம், ஆமாம், நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் அதை பதிவிட விரும்புகிறேன். அந்த நாட்களில் ஆமாம், ஃபாரினர்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஆமாம், எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ யாருமே என்ன பண்ணலையா, கை தூக்கலையாம். உடனே மொழிபெயர்க்கிற how many of you want baptism கேட்கும்போது ஒருத்தருமே என்ன பண்ணல, எஸ்டேட் இருக்கும்போது கை தூக்கலை. அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ண நம்ம பட்லர் இங்கிலீஷ் பேசுகிற நம்மளால் அவர் சொன்னார், எத்தனை பேருக்கு பெட்ஷீட் வேணும் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, ஆமாம், கை தூக்கணுங்க எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணேன், முக்கி ஏடு. ஆமாம், நிறைய பேர் நான் கேட்டேன், அப்படி தான் நான் சொன்னாங்களா. ஆமாம் ஆமாம், உண்மையாக ஆண்டவருக்குள்ளாக அறிஞ்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், பெட்ஷீட்டு வேணும்ன்ட்டு என்ன பண்ணது,
வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது எப்படியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்படியோ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல வந்திருக்கலாம், ஆமா எந்த ரூபத்துல வந்திருக்கலாம், பட் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்ன ஸ்டான்லி பிரதர், நம்ம எப்படி வேணா வந்திருக்கலாங்க, ஆண்டவருக்குள்ளாக எப்படி வேணா வந்திருக்கலாம். சிலர் கல்யாணத்துக்காக வந்திருக்கலாம், சிலர் என்ன சொல்லலாம், ஏதாவது இங்கே போனால் நன்மை நடக்கும்னு வந்திருக்கலாம். இங்கே போனால் ஆண்டவருக்குள்ளே போனால் ஏதாவது நடக்கும், ஏதோ ஒரு சம் ரீசன்னால ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை, தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் மேலே உள்ள வசனத்தை படிச்சுட்டு கீழே வாசிச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வாசிட்டு 13 வாசிங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? ஓ glory be to Jesus, hallelujah, ஆமென். நான் ரத்தத்தில் கிடக்கிற என்னை ஒருவரும் பார்க்காத போது என்னை கண்டு என் மேல பரிதபித்தார், என்னை பார்த்தாரு. அந்த ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து நான் எப்ப அவரை என் அப்பாவா அல்லது குல தெய்வமா அவரை நான் ஏற்றுக்கொண்டனோ, அன்றைக்கே நான் மனுஷனுடைய சித்தத்தினாவோ அல்லது ரத்தத்தினாலவோ புருஷ சித்தத்தில் நான் பிறக்கல, நான் தேவனால் பிறந்தவர். ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்ல, நாங்க பரம்பரையா கிறிஸ்டியனுங்க. நீங்க என்ன கிறிஸ்டியனான இருங்க, நீங்களும் நான் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு உள்ள வந்துட்டாலே அவங்க யாருதான்? They are born of God. Hallelujah. அழகா சொல்றது, தேவனால் பிறந்தவர். அழகா 13 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவருடைய நாமத்து 12 வாசி 13 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இந்த வசந்த ஒரு 3 டைம் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் ரத்தத்தினால் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷன சித்தத்தினாலாவது பிறவாமல் நான் தேவனால் பிறந்த. எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்திருக்கிறவன். நான் தேவனால், எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் சும்மா விடுவாரா? அதான் சொல்றாங்க பழமொழி, தான் ஆடாட்டி தான் சதா ஆடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா விட்டுருவாரா? அல்லேலூயா. நீங்க போனாலும் விட மாட்டாரு. அல்லேலூயா. அவரும் நம்மளை மறக்க மாட்டாரு. இப்போ அவருடைய கண்ணு நம்ம மேல நோக்கமாயி நம்முடைய பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் அவர் காண்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பிறப்பை தான் அதே 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது நிக்கதேமுட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் மறுபிறப்பு அடையாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. அப்போ இது ஆண்டவருக்குள்ளாக நான் வர்றது, அவரை அறிந்து கொள்வது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை நம்புறது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே உள்ள வந்தோன்னு என்னன்னா, எல்லாமே நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால். அப்போ ஒரு பிள்ளைய ஒரு குழந்தைய தன் தாய் மறப்பாளான்னு கேட்டா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். எத்தனை அந்த மகனோ மகளோ எத்தனை தீங்கு செய்தாலும், எத்தனை காரியங்கள் இது பண்ணாலும், அந்த தாய் அந்த என்ன சொல்ல, அந்த மகனை மறக்கவே முடியாது. ஒரு கதை இப்படியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கற்பனைக்காகன்னு சொன்னிருக்காங்களா இல்லை நிஜமாக நடந்ததான்னு எனக்கு தெரியல. ஒரு மகன் தன் தாயை ரொம்ப அதிகமாக நேசித்தானோ, ரொம்ப அதிகமாக தாயும் மகனை நேசிச்சிருக்கான், மகனும் தாயை நேசிச்சிருக்கான். ஒரு நாள் இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெண்ணின் மேலே விருப்பப்பட்டு அவனை திருமணம் முடிச்சிட்டான். திருமணம் முடித்தோடனே இந்த தாயுடைய அந்த தாயினுடைய அன்பிலிருந்து இந்த மகன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தான். இது அந்த தாயினால் தாங்க முடியாமல் அந்த தாய் தன் மகன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அந்த அன்புக்காக ஏங்குறாங்க, பரிவுக்காக எதிர்பார்க்குறாங்க. அந்த இது அவனுக்கு கிடைக்கல. இது இந்த இந்த இவங்க மனைவிக்கு இவங்க அம்மா இவனை தொந்தரவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்காட்டிக்கு, இப்போ ஒரு நாள் இந்த மனைவி அந்த மகனை பார்த்து, தன் கணவரை பார்த்து கேட்குறாங்களா, நீ உங்கள் அம்மா விட இல்லை உன் தாய் விட நீ என்னை ரொம்ப
நேசிக்கிறாயா அப்படின்னு என்ன நீ லவ் பண்ணுறியா, நீ என்ன நேசிக்கிறாங்கும்போது, ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, பொய் சொல்கிற, நீ என் மேலெல்லாம் உனக்கு உயிரே இல்லை, உனக்கு என் மேலெல்லாம் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 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 மனைவி சொன்னாப்புல. அப்போது அந்த மனைவி சொன்னாலா, சரி நீ என்னை உண்மையாக நேசிக்கிறதா இருந்தால் எனக்கு உன்னுடைய தாயுடைய இதயம் எனக்கு வேணும்னு சொன்னாலாம். என்ன கொடுகார பாவியா இருக்கிறா. என்ன வேணுமா? உன்னோட தாயுடைய இருதயம் வேணும். இவனால் அதை சகிக்க முடியும். ஏன்னா தாயும் இவன் அந்த அளவுக்கு நேசிட்டான். இவன் ஓயாம கேட்ட, நீ என்னை நேசிக்கிறதா இருந்தா ஐ நீட் யுவர் மதர்ஸ் ஹார்ட், மம்ஸ் ஹார்ட், உன்னுடைய தாயினுடைய இதயம் வேணும். சரின்ட்டு ஒரு முறை அவன் வீட்டுக்கு போனானா, வீட்டுக்கு போய் தான் நேசித்த அம்மாவை அவன் கொலை பண்ணி அவன் வெட்டியிருக்கிறான். வெட்டி அந்த இருதயத்தை எடுத்துட்டு, சரி இப்போ எடுத்துகிட்டு போனால் என் மனைவி என்னை நேசிப்பான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இருதயத்தை எடுத்துட்டு வீட்டு விட்டு வெளியே ஓடும்போது அந்த அந்த கையில் வச்சுட்டு அந்த இருதயத்தை வச்சுட்டு அந்த மகன் தடுமாறி கீழே விழுந்து போயிருக்கிறான். அப்போ இந்த இருதயம் சொல்லிச்சான், மகனே பார்த்துப்போன்னு சொல்லிச்சான். அதுதான் தாயினுடைய உள்ளம். அவன் வேகமாக ஓடும்போது அந்த இதயம் சொல்லிச்சா, அன்பு மகனே. அப்போ தான் நினச்சானா, இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பை காட்டிலும் தாயுடைய அன்பு விலையேற பெற்றது. ஏன் சொல்கிறேன்னா, அதே போல தான் நம்மை நேசிக்கிற நம்முடைய தகப்பனாகிய இயேசுவனுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு இருக்கு இல்லையா, எக்காரணத்துக்கு நீங்களும் நானும் வழி விலகி போகும்போது, நீங்களும் நானும் தூரம் போகும்போது இந்த இதயம், அவருடைய இருதயம் நமக்காக ஏங்க ஆரம்பிக்குமா? அதனால தான் நீதிமொழியில வாசிக்கிறோம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. என்ன பெற்றெடுத்தவர் நீதானே, என்ன பேரு வச்சது நீதானே, என்ன வரும் நீதான், என்ன வரும் நீதான். அழகா பக்தர், என்ன பெற்றெடுத்தவர் நீதானே, என்ன பேரு வச்சவரும் நீதானே. அப்போ ஆண்டவர் எங்களை என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, எங்களை பெற்றெடுத்த. இதனாலதான் மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது, உன்னை பெற்ற உன்னுடைய தேவனை நீ மறந்தா, உன்னுடைய ஜெனிப்பித்த உன்னுடைய கண்மலையை நீ என்ன பண்ணிட்டா, ஃபர்கட் பண்ண, நினையாமல் போய்விட்டா. இப்போ சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்தவன். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவர். அல்லேலூயா. உனக்காக என் இதயம் ஏங்குகிறது என்று சொல்லி பெக்மான்ஸ் பாடுறார். அல்லேலூயா. என் மகனே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து, உன்னை நான் என்றும் நமக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. அல்லேலூயா. அவரோட இருதயம் நமக்காக என்ன நினச்சிட்டே இருக்குதா, ஏங்கிட்டேன் மகன் இன்னைக்கு காலையில் வருவானா, என்கிட்ட பேசுவானா, ஜெபம் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாரு. நம்ம காலையில், ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டு, ஆண்டவரே நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புறப்பட்டு ரெடி. அப்போ ஆண்டவரே உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம், அந்த தாயினுடைய இதயத்தை போல உனக்காக என் இதயம். எஸ், ஏனென்றால் நாங்கள் தேவனால் பெற்றெடுத்தவர்கள். அல்லேலூயா. நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். சரி, இந்த தேவனால் பிறந்ததுக்கு பிற்பாடு அந்த ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்தோன்னே நான் சொன்னேன், அந்த பிறப்பின் வர்த்தமான் 4 காரியங்கள் செய்யணும்னு சொன்னேன். இந்த 4 காரியம் செய்த உடனே ஒரு தாய்க்கு என்ன தேவை? சரி, ஒரு அந்த குழந்தைக்கு என்ன தேவை? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சாப்பாடு இல்லை, சாப்பாடு அது 1 வயசு கழிச்சு மதர்ஸ் ஃபீட் தேவை. அல்லேலூயா.
நாம பிரஸ்ட் ஃபீடிங் தேவை. மதர்ஸ் ஃபீடிங் அப்படி நான் சொல்ல விரும்பல. பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் தேவை. அந்த குழந்தைக்கு என்ன தேவை? இந்த 4 காரியம். எப்போ நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, உன் பிறப்பின் வற்பமானதாவது நீ பிறந்த நாளிலே உன்னுடைய தொப்புள் கூடி என்ன பண்ணல, அறுக்கப்படவில்லை. அது எதுவுமே அதுக்கு என்ன ஒண்ணுமே செய்யல. உனக்கு துணி சுத்தல, உன்னை உப்பால கழுவவும் இல்லை. நீ அப்படியே நாளையிலும் இருந்தா. ஆனா நான் உன் மேல என்னவா இருந்தேன்? கண்ணோக்கமா இருந்த, உனக்காக பரிதவிக்க ஒருத்தர் இல்லாத போது நான் நோக்கின அப்படின்னு சொன்னாரே அந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தேவன் என்ன பண்றாரு? இப்போ அடுத்தது வரும்போது இந்த பிறந்த குழந்தைக்கு அடுத்தது என்ன தேவைன்னா பிரஸ்ட் ஃபீடு தேவை. ஹல்லேலூயா. இதுக்கும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட பதில் இருக்குது. அப்போ இந்த தாய்ப்பால், இந்த அந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நம்பின அந்த குழந்தைக்கு அந்த பிரஸ்ட் ஃபீட் ரொம்ப முக்கியம். இது யார் அதை தர முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் ஆரம்பத்தில் என்னுடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தும் போது த ஃபர்ஸ்ட், ஏன்னா ஆபிரகாம் எப்படியா இருந்தான்? அவன் புறஜாதியான தேசத்தில் விக்கிரகத்தை சுமந்து கொண்டிருந்தான். அவனை நான் அழைத்தேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன். அவன் வரும்போது ஃபர்ஸ்ட் என் நேம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் யாரா வெளிப்பட்டேன்னு மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறேன்னா, நான் சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் நான் வெளிப்பட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. அப்படியா? சர்வ வல்லவருடைய நாமத்தில் வெளிப்பட்ட அப்படின்னா அந்த சர்வவல்லவருடைய நாமம் என்னன்னா, எல்லுனா காடுன்னு அர்த்தம், ஷாடுனா மார்புன்னு அர்த்தம். தலையில சொல்லுங்களேன். எல்லுனா காடுன்னு அர்த்தம், ஷாடுனா மார்பு. அப்படி என்றால் என் தேவன் யார் என்று சொன்னால் தாயை போல மார்பை உடைய தேவன் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் மீன் பை தட்? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரு குழந்தைக்கு, அந்த பிறந்த குழந்தைக்கு அதுக்கு இந்த உலகத்தில் எதை என்ன கொடுத்தாலும் அது ஒன்றும் பண்ண சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அதுக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுகிறது, தாயினுடைய பால். என் தேவன் அந்த எல் ஷடா அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சரியான பதம் என்னன்னா, த ப்ராமினன்ட் பிரஸ்ட் ஆஃப் காட். அப்படின்னா இந்த உலகத்திலே மிகச் சிறந்த மார்பை உடைய தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நான் ஏங்கும் போது, நான் தவிக்கும் போது, எனக்கு என்ன தேவை என்று நான் குழம்பும் போது எனக்கு யாருக்கா தெரியுங்களா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது ஒன்றா. நான் ஏங்குறேன். ஐ எம் லாங்கிங் ஃபார் தட் பிரஸ்ட் மில்க். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாய்ப்பாலுக்கு ஏங்குறது போல இப்பொழுது நான் தேவனுக்காக ஏங்க ஆரம்பிக்கிறேன். அவர் என்னவா இருக்கிறார் என்று சொன்னால், என் தேவைகளை சந்திக்கிறவரா, என்னை நிறைவாக்குறவரா, என்னை பூரணப்படுத்துகிறவரா, என்னை பரிபூர்ணமாய் நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். There is no lackness in his. அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. ஏன்னா என்னை பூர்த்தியாக்குற சகலமும் யாரிடத்துல இருக்கிற அப்படின்னா, அப்ப அந்த என்னை சாட்டிஸ்ஃபை பண்ற, என்னை திருப்தியாக்குற, என்னை நடத்துகிற எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இந்த நாமத்தை 17ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துற. டேய் ஆபிரகாம், whose I am, do you know? நான் யார் உனக்கு தெரியுமாடா? உன் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஷடாய், the breasted one. உன்னை நிறைவா நடத்துகிறவரா நான் என் நாமத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன், என் நாமத்தை உனக்கு காட்டுறேன்டா. நான் யார் தெரியுமா? நீ என்னால் பிறந்தெடுக்கலாம். நான் உன்னை, நீ எப்படி ஒரு குழந்தை தாய்ப்பால்னால திருப்தி ஆகிறது போல உனக்கு நான் போதுமானவர்டா. சர்வ வல்லமையுள்ளவர்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நாட் ஆல்மைட்டி காட். உனக்கு எல்லாமே நான் தான். எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு அவனோட தாய் மோர் தென் என்னஃபோ, உனக்கு நான்
மோர் தென் எனஃப். இந்த கால நேரத்தில் உங்களை என்னை பார்த்து சொல்றா, நீ வளருவதற்கும் பெருகுவதற்கும் உன்னுடைய பிரச்சனைகள் மாறுவதற்கும் உன் போராட்டத்தை தீர்வதற்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றா, நான் உனக்கு போதுமானவன். அல்லேலூயா. ஆமே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் இதோட கூட நிறுத்த விரும்புகிறேன். இந்த தாய்ப்பாலில் இன்னொரு இருக்கிறது என்னென்னா கொலஸ்ட்ராம். வாட் இஸ் த மீனிங் பை கொலஸ்ட்ராம்னா, நர்சிங் படித்தவங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நான் ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணுறேன். சீமப்பால். அல்லேலூயா. சீமப்பால்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப ஹெல்த்தி. அந்த சீமப்பால், அந்த சீமப்பால் தான் கர்த்தருடைய வார்த்தை. நான் சும்மா என்னமோ பெருக்கம் நான் ஏதோ மேலோட்டமாக சொல்லிட்டேன், நான் போக வரலைங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக பெருக்கத்தை தியானிக்கு இந்த மாதத்தில் நான் டீப்பாக கொண்டு போகிறதுடைய ரீசன், காலையில் எனக்கு நேற்றுருந்து என் மண்டையில் ஓடிட்டுருக்குறது. இன்றைக்கி காலையில் என் ஒய்ஃப்ட்ட நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது அதில் சொன்ன அந்த காரியங்கள்லாம் எனக்கு அப்படியே என் பிக்சரில் வந்துட்டு போச்சு. அவர் அந்த, ஏன்னா அது ஒரு ஈப்ரூ கான்ஃபரன்ஸில் போயிருந்தோம். அவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன்லேருந்து எடுத்தார். அப்படின்னா குழந்தை உருவாகுவதிலிருந்து எடுத்தாருங்க. அந்த தேவ மனுஷன் குழந்தை உருவாகிறதுலேருந்து எடுத்து கெஸ்டேஷன் பீரியடில் என்ன நடக்கும், அந்த பேரு காலத்தில் என்ன நடக்கும், அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் என்ன தேவை அப்படிங்கிறத வேற மாதிரி நடத்தினார். அதெல்லாம் காலையில் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம், பால் அவசியம், ஷடாய் ஃபீடிங் அவசியம். என்னுடைய ஃபீடர் யார் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன். அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பாலில் ரொம்ப முக்கியமானது கொலஸ்ட்ராம். அதுதான் அந்த குழந்தை வளருவதற்கு ரொம்ப தேவையான புரோட்டீன் அதில் இருக்குது, தேவையான சத்துக்கள் இருக்குது. அதுதான் சீமப்பால். அது எதுன்னு சொன்னால், உங்களுக்கு எனக்கு கர்த்தருடைய வார்த்தை. இதை படிக்க இதை ருசிக்க தான் உள்ளான மனுஷனில் பலன் அடைந்து அல்லேலூயா படிக்க நேசிக்க நான் பெருக ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் நான் ஏன் இந்த லீடர்ஸ் மீட்டிங், ஏன் போன வாரம் கடைசி மாதத்தில் அந்த 5 ராட்சதை குறித்து சொன்னால், நான் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம், ஆண்டவரே எங்கள் சபை ஒரு ஹெல்த்தி சர்ச்சாக இருக்கணும், ஒரு ஆரோக்கியமுள்ள சபையாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஆரோக்கியமுள்ள விசுவாசியாக மாறினாதான் சபை ஆரோக்கியமுள்ள சபையாக வரும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் எல்லாம். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த தேவ பிள்ளை தாய்க்கால் பிடிக்கிற இந்த தேவ பிள்ளை, இந்த தேவனுடைய வார்த்தையை படிக்கிற இந்த பிள்ளை எப்படி இருக்கணும், அது முதிர்ச்சி அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் நான் இந்த காரியங்களெல்லாம் டீச் பண்ண போகிறோம். நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்ம அருமையான ஐயா பீட்டர் ஐயா வாங்க. ஆமேன். மலேசியா தேசத்துலேருந்து அருமையான